அழகா நம்ம விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹிட் ஹண்டர் என் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சொன்னீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றது நம்புறேன். ஏன்னா கதை உண்மையிலேயே ரொம்பவே இந்த எபிசோட சீரியஸ் எடுத்துட்டானுங்க. ஃபைட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். முக்கியமாக நம்ம டீம் அண்ட் கிங் வந்து ஃபைட் பண்ணுறது எல்லாம் காமிச்சிருப்பாங்க. முடிச்சிருக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்க சம்பா, கதை போகலாமா? இந்த எபிசோட்ல ஹீரோவும் பதட்டத்தோட கதவு திறந்து உள்ள வர அங்க பார்த்து நம்ம உள்மன்ற படுத்து கிடக்குறாங்க. மிஸ் உள்மன்ற நல்லா இருக்காங்க தானே? அவங்க நல்லா தான் இருக்காங்க. சில பல காயங்கள் தான் உடம்புல இருக்கு. ரொம்ப சிவியரான கண்டிஷன்லாம் கிடையாது. ஆனா அவங்க ரொம்பவே ரெஸ்ட் எடுத்தாகணும். எப்போதி அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு மேஜிக் பவர்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. அப்படியா? ரொம்ப நன்றி. முதல்ல அவங்க எப்படியாச்சும் ரெக்கவர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்தா கூட போதும். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே வச்சுமரா அப்படின்ற அவன் நினைப்பிலே தான் இருக்காங்க. உள்மன்றா அப்படின்னு அவனு பார்க்க வச்சுமரா நீ நல்லா சாப்பிடு, மீட் எல்லாம் நிறைய எடுத்துக்கோ சரியா? மிஸ் உள்மன்றா உங்களை நினைச்சு எனக்கு ரொம்பவும் கலங்கு இருந்தாலுமே ரொம்பவும் நன்றி. கண்டிப்பா நீங்க குணமாயிடுவாங்க. அது வரைக்கும் இந்த பேலஸ் நான் பார்த்து திரும்பியும் அந்த வைவரின் எப்போ வந்து அவன் அட்டாக் பண்ணலாம். அதனால நான் இந்த இடத்துல கிளம்புறேன். என்னால முடிஞ்சளவுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அவன் தூக்க கலக்கத்தில் இருக்க அவனுடைய உடம்பு கூட பார்த்துக்காம அந்த இடத்துல கிளம்புறான். இது எல்லாமே அவனோட பக்கம் டீம் விளையாடு கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள லவ்வும் செல்ஃபியோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. செல்ஃபியோடைய ரிப்போர்ட் படி வைவரின் எல்லாமே முக்கியமா இந்த மேப்ல இருக்க எந்த நார்த்தன் ரீஜன்ல இருக்கிற இடத்துல தான் நிறைய வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்க்ளூடட் ரேபிட் ட்ரைப்ஸ் இருக்கு வாழ்ற அந்த வில்லேஜஸ் கூட விட்டு வைக்கிறதுல. அப்புறம் அந்த ஒர்க் வில்லேஜ் அவங்க கூட அட்டாக் பண்ணிட்டாங்களா? அப்போ ஆமா, இருந்தாலுமே அந்த வில்லேஜ் இப்போதைக்கு கொஞ்சம் தான் பாதுகாப்புல இருக்கு. சடனா அதிகமா வந்ததுனால ஒரு சில பேரால தாக்கு பிடிக்க முடியல. ஆனஸ்டா சொல்ல போனா என்னுடைய நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க கூட அடிபட்டிருக்காங்க. அதுல ஃபீல் பண்ணது அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சரி ஓகே, இந்த இடத்துல இருந்து உன்னோட வில்லேஜ் கிளம்பு. என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல அட்டாக் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால நீ இந்த இடத்துல போயிட்டு உன்னோட வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நீ தப்பே கிடையாது. அதனால நீ இந்த இடத்துல கிளம்பு. உங்க கூட நிறைய கார்ட்ஸ் அனுப்புறேன். ஆனா இந்த வைவர் நீங்க எல்லாமே இதை ஏன் கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் வைவர் எல்லாமே நான் போட்டு தள்ளணும். ஏன்னா அதுங்க தான் நமக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்க. இல்ல நான் அடுத்த கட்டமா நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல அதோடைய ஹேபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதோடைய மொத்த விவரத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் வந்து உள்ள ஏதி வச்சிருக்கா. கூடவே யார் யார் எந்தெந்த நிலையில நின்று அவங்க சண்டை போடணும்னு கண்டிப்பா இதுக்கான ஓன் சொல்யூஷன் நானும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கலாவே என்ன இது, நான் சில நாட்களா சரியா தூங்குறதுனால மொத்தமா என்னோட மைண்ட் இப்போ கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருக்கு. அடடா இப்படி ஆகக்கூடாது. இந்த இடத்துல நிறைய பேரோட உயிர் ரிஸ்க்ல இருக்கு. நான் எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக என்னோட தூக்கம் போனா கூட எனக்கு பரவாயில்ல. இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணும்னு தூங்காம இன்னமும் அது பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அதை பத்தின மொத்த விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் அவனும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்து அதே சரக்கு கடைக்கு வர வைவீரனுடைய அட்டாக் எல்லாமே ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா க்ளூவை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு ஒன்று சீக்கிரம். இருந்தாலும் எனக்கு ஐடியாவா வர மாட்டேங்குது. என்னதான் ரீசன்? அதுக்கப்புறம் அவன் சரக்கு கடைக்கு வந்திருக்கன்ற அந்த விஷயத்தை பார்க்கறான். ஹலோ பாஸ், என்ன குடிக்க கொடுங்க அப்பதான் மைண்ட் தெளிவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க கடையோட ஓனர் கிட்ட அவனும் கேட்கலாம். பார்த்து அந்த ஓனரே காணும். அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருக்க பொருட்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. அதாவது காத்தோட காத்தா கரைஞ்சிட்டு இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பதட்டமா இருக்கு. இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நில நடக்கும் அந்த இடத்துல வர என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஓச்சுமாரா இவர் மேஜிஸ்ட்ரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க, நாங்க இன்னும் பிளான் முடிக்கல. நீ எப்படியாச்சும் இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடும். அதை பத்தி யாரு உங்ககிட்ட கேட்டான்? நீ என்ன சொன்ன? டீமன் ஆர்மியோட பிக் 4ல உச்சிமுறை டெனோசுக்கு நீ தானே அது? உன்னோட பொசிஷன்ல நீ என்ன பண்ணிருக்கணும்? கவனமா இருந்திருக்கணும் இல்லையா? நீ ஏன் தோத்துட்டு தானே? என்னோட மன்னிச்சிருங்க, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ அது மட்டும் செய்ய உச்சிமுறா, போயிட்டு தூங்கு. என்னது தூங்கணுமா? என்ன சொல்றீங்க? அந்த இதெல்லாம் நிறைய மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாடுமே. நான் தூங்கணும். எந்த நேரம் வேணாலும் அது வந்து அட்டாக் பண்ணிச்சுனா நான் என்ன பண்றது? என்னால அந்த இடத்துல யாரும் சாக கூடாதுன்னு சொல்ல. நீ தூங்கலனா இன்னும் அதிகப்படியான பேர் செத்துருவாங்க உன்னோட குழப்பத்தினாலே. அதுதான் நீ இந்த இடத்துல விரும்பணும்ன்றியா? ஒரு குரூப்பை வழி நடத்துறவங்க எப்பவுமே வந்து தன்னை பத்தி யோசிக்கணும். தன்னோட உடல்நிலையை யோசனை மட்டும்தான் தெளிவான முடிவுகளை பின்னாடி நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை எடுத்து அந்த ஃபைட்டை ஈஸியாக முடிக்க முடியும். பட் நீயே இந்த ஒரு நிலைமையில இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இப்படி பண்ணினா கண்டிப்பா நீ அந்த இடத்துல சொத்தப்புவேன். உன்னால அந்த குரூப்பும் தோத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சாவாங்க. எதை நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு யோசிச்சு பண்ணினா கண்டிப்பா அது சக்சஸ் எல்லாம் முடியும். இவ சொல்றதுல தப்பு இல்ல, என்னுடைய நல்லதுதான் சொல்றாரு. உடனடியா நான் தூங்கினா மட்டும்தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வச்சு ஏஞ்சிக்கினேன் பேட்டிலுக்கான பிளான்ஸ் எல்லாமே போட்டு அதுங்களை முடிச்சு விட முடியும். எனக்கு நல்லா புரிஞ்சது இவர் மேஜிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அவனும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் தூக்கி அவனை பெட்ல படுக்க வைக்கிறாரு. சரி அந்த இதுல படுக்க வைக்க இப்ப பார்த்தா நிஜமாலே ஒரு பெட்ல தான் படுத்துட்டு இருக்கான். இதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். உண்மையில நான் கனவு கண்டுட்டு இருக்கானா? இல்ல, உண்மைதான். என்னுடைய மேஜிஸ்ட்ரி என்னுடைய உடல் நல மேல அவர் ரொம்ப அக்கறையா தான் இருக்காரு. எப்பவுமே என்னுடைய அன்பு அக்கறை எல்லாமே மேஜிஸ்ட்ரி மேல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு என்ன பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு ஹீரோவை யோசிச்சு அதோட படுத்து வந்தான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் ஏஞ்சிக்கிறான். நல்ல வேலை மேஜிஸ்ட்ரி சொன்ன மாதிரி நல்லா தூங்கி ஏஞ்ச பிறகு இப்ப என்னோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கண்டிப்பா இப்போ போயிட்டு அதை துவம்சம் பண்றேன். இப்ப இதை சால்வ் பண்ணதுக்கான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தயாரா இருக்கேன். அடுத்த கட்டமா கலெக்ட் பண்ண ப்ரூஃப் எல்லாமே அப்படின்னு படு வேகமா பிளான் எல்லாமே அவன் ரெடி பண்ணிருக்கேன். கென்னுமாவே அதுக்கப்புறம் இவனை வர
வரதுக்காக தயாரா இருக்க. நீ வந்துட்டியா ஒச்சிமரா? ஒல்மாரா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஏன்னா அவளை பத்தி தகவல் எனக்கு கிடைச்சது. முடிஞ்சளுக்கு இப்போதைக்கு அவளால சண்டை போடுறதுக்கு நிலைமையில இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால நம்ம அதிகமா இன்னொரு பிளான போட்டதான் இந்த இடத்துல சீக்கிரமா வேலை முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியோட இந்த இடத்துல வந்திருக்கதானே இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டேன். எல்லாம் புரிஞ்சுது. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னமோ இப்ப பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு, தைரியமான சோல்ஜர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு விவரத்தை நான் சொல்ல விரும்புறேன். பேட்டில் ஆல்மோஸ்ட் டன் ஆகிற நிலைமையில திடீர்னு பார்த்தா நேற்று நம்மளுடைய கேஸ்ல வந்து அட்டாக் பண்ணிச்சுங்க நிறைய மான்சஸ் இப்போ ரீசெண்டா. அதனால அந்த டிசாஸ்டர் இன்னும் முடியல, திரும்ப கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் கெனிமோ கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு இப்போ யோசிச்சு பாக்குறான். அவன் சொன்ன விஷயத்த என்ன சொல்லிருப்பானா, இது எல்லாமே ஒரு பேட்டர்னா தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அதுல எனக்கு கிடைச்ச க்ளூவே வுமன். என்னது பொண்ணா? ஆமா, நான் இது வரைக்கும் அந்த வைவரின் அட்டாக் பண்ணதுல எனக்கு கிடைச்ச தடயங்களே இதுதான். நேத்து அட்டாக் பண்ணதுல 2 விதமான ஸ்ட்ராங்கான வைவரின் வந்து அட்டாக் பண்ணிச்சு. அது செக் பண்ணதான் தெரியுது நிறைய ஃபீமேல் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அது இங்க இடத்துல இருந்து கூட்டின்னு போகுது, கடத்தின்னு போகுதுங்க. அதனால வைவரினுடைய மொத்த அட்டென்ஷனும் அந்த வுமன் சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பேலஸ்ல சண்டையை காமிக்கிறாங்க நடந்த விஷயத்த. அந்த இடத்துல நிறைய வைவரின் வந்திருக்கும். ஒல்மன்ற சமாளிக்க முடியாம சமாளிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான சோல்ஜர்ஸும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு கிளம்பிட்டு பிறகு வுமன் சோல்ஜர்ஸ் மட்டும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அதை தூக்கின்னு போயிட்டு இருக்கோம். இப்பதான் விஷயமே புரியுது. காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் எப்படி ஒரு பெண் ஜீப்ரா அவர் சாப்பிடுமோ வேட்டையாடி, அது மூலியமா அதுக்கு பவர்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு நினைப்புல பண்ணுதுங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் அப்படிதான் இருக்கணும். அது நேச்சுரலான விஷயம். சரி, உன்னுடைய பிளான் தான் என்ன? நம்மளுடைய பிளான் வுமன் டீமன்ஸ் இருக்கிற மொத்த பேரை கேதர் பண்ணி அவங்கள சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சு அந்த வைவரின் அவங்களை கவரும் போது நம்ம எல்லா வைவரினும் போட்டு தள்ளுறோம். நம்ம ட்ராப்பை செட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விடணும். டெமியமன்ஸ் டீமன்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண மட்டும் எல்லாம் வேலை சீக்கிரமா முடியும். அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. இந்த பிளானோட பேரு ரீபெல்லியன். என்ன இவர் சொல்றாரு? இதெல்லாம் நடக்குமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆல்ரெடி நம்பிக்கை இழந்த இவங்க எல்லாருக்கும் திரும்பி ஒரு நம்பிக்கை ஊட்டும் இவன். பட் ஆனா சோல்ஜர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு தயாரா இருப்பாங்களா தெரியல. ஒச்சிமரா, நீ இன்னமும் கடுமையா முயற்சி பண்ணணும். அந்த டைம் ஹீரோவும் நான் ஒன்னும் ஒரு ஹீரோ கிடையாது. முதல்ல அதை நினைக்கிறது எல்லாரும் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கிற பிக் 4 மெம்பரோடைய ஒன்னுத்துக்கும் உதவாத ஃபைட் பண்ணவே தெரியாத ஒரு மெம்பர். என்னுடைய ஹியூமன் வேர்ல்டுல நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னை விட நீங்க ரொம்ப தலை சிறந்தவங்களா இருக்கீங்க. அதனால இந்த இடத்துல நான் ஹீரோன்றதை விட நீங்களாச்சும் இந்த இடத்துல கீழே இறங்கி உங்களுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் உங்களை தான் ஹீரோன்னு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் தான் இந்த கண்ட்ரியோட ஹீரோ. அதனால நான்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு முன்னாடி. அதனால இந்த இடத்துல எனக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ சண்டை போட வேணாம். இந்த கண்ட்ரி பாதுகாக்கிறோன்னு ஒரு நினைப்போட உங்க ஃபேமிலிக்காக, உங்களுடைய ஃபியூச்சர்ல வரப்போற சந்ததிக்காக இது எல்லாத்தையும் பண்ணுங்க. இதுல வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் போராடாம விட்டுறாதீங்க. பேட்டில் நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். என்ன நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னதான் என்கிட்ட பலம் இல்லைனாலும் நான் கொடுக்குற ஆதரவோடு ஃபைட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் குஸ்பமாயிட்டு உற்சாகமாவே உன்னோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இவகிட்ட வந்துட்டு கனமோ என்ன மன்னிச்சிடு, என்னால முடிஞ்சிருக்கு நான் நிறைய பண்ண. பட் இருந்தாலும் இப்போ மக்களுக்கு ஏமால ரொம்பவும் கேவலமான எண்ணம் வந்திருக்கோல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு கோழன் வேற சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபைட்லயும் என்னால எதுவும் சண்டை போட முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் பண்ண முடியாது. மண்டையை குழம்புதுவா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அவன் ஹக் பண்ணி ஃபீல் பண்ணதுரா ஒச்சிமரா. ஹீரோக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இதை நான் எதுக்கு பண்றேன்னா, என்னுடைய அம்மாவும் இப்படிதான். நான் எதனா ஒரு டைம் பதட்டமாவோ இல்ல டென்ஷனாவோ இருந்தேன்னா இப்படிதான் ஹக் பண்ணி எனக்கு ஆறுதலா அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை கொடுப்பாங்க. அது போலதான் நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். அது வகையில நீயும் அது மாதிரி பண்ணிடு. தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாத. முடிஞ்சளுக்கு உன்னால போராடு. நான் உன்னை பாதுகாக்க இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்பிக்கையோட இருக்க. அதுக்கப்புறம் அந்த வைவரின் எல்லாமே மறுநாள் வந்துட்டு இருக்கேன். அது வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோவும் தயாரா அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அட்டாக் பண்ண ஹீரோ உன பக்கம் மணி அடிக்க. வைவரின் எந்த மாதிரி பண்றது மூலியமா அதுங்க தப்பிச்சிரும் எப்படி இருந்தாலும். ஆனா தடுத்து நிறுத்த முடியாது. இது ஒரு டார்கெட்டை வச்சு அதுங்க நம்மளுடைய ட்ராப்ல வந்து மாட்ட போதுங்க அப்படின்னு ஹீரோமா சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஓமன் டீமன்ஸ் நோக்கி அதுங்கள போக இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதுங்க அந்த இடத்துக்கு போன அடுத்த நிமிஷமே சுத்தம் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே அதை பார்த்து கரெக்டா அட்டாக் பண்றதுனால அதுங்களை ஈஸியா அடிக்க முடியும். கூடவே 1-2 சமாளிக்க முடியாது. அந்த டைம்ல நமக்கு என்னமோ போயிட்டு அடிச்சு தம்சம் பண்ண ஹீரோட பிளானும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா வெற்றிகரமா அவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்க டெனிமோவும் எல்லாம் வேலை செஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன சுச்சுவேஷன் தெரியல. அந்த டைம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் எந்த வைவரனும் இல்ல அப்படின்னு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு வைவரினுடைய பாஸ் லெவல் மாஸ்டர் ஒண்ணு வந்திருக்கு. அது இறங்கின அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி போறாங்க. அதுக்கு கீழே வந்த அடுத்த நிமிஷம் இவங்களை பார்த்து அட்டாக் பண்ண இவங்களால எதிர்த்து கூட சண்டை போட முடியாத லெவலுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீரோவும் கண்டிப்பா இது எங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்க அது மரண மாசம் இருக்கு பார்க்கவே. இப்ப நான் என்ன பண்றது? அது என்னுடைய டார்கெட்டா மாறிடுச்சு. அடடா அது என்னதான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பதட்டத்துல இருக்கு. இப்ப அவனோட கதை க்ளோஸ். எனக்கு இந்த இடத்துல இருந்து டம்மி மச்சு டீமா தப்பிச்சு கூட பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசிக்க. அதுக்கப்புறம் அது ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டேன். அது ஹீரோ பார்த்து கத்துத. ஆஹா இல்ல 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 என்ன பாத்துடுச்சு, நான் செத்த இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து அதை அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோவும் செத்துட்டான். சரியான டைம்ல அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஒல்மாட்ராவும் என்னடா வரதுக்கு லேட் ஆயிடுச்சா என்ன மன்னிச்சிட்டு. இந்த மூமெண்ட் நான் நல்லாவே தூங்கி ரெடி ஆயிட்டேன். பட் இருந்தாலும் எப்போதைய தெம்பு வச்சு நான் கூட சேர்ந்து ஃபைட் பண்றேன். நீ சொல்மாட்ரா ரொம்ப நன்றி. ஆனா நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. எதுக்குடா ரொம்ப ரொம்ப நன்றின்ற நமக்குள்ள இது எதுக்குடா? நீ சொல்மாட்ரா பாருங்க திரும்ப ஒன்று அட்டாக் பண்ண போகுது. அது திரும்பி அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே இது என்ன ரொம்ப துள்ளுது. இதை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு என்னோட உச்சி மோராவை காயப்படுத்த நான் சும்மா விட மாட்டேன். உச்சி மோராக்காக அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட பவரை பயன்படுத்தி ஒரு கையை வெட்ட இன்னொரு பக்கம் பார்த்தா கெனுமோ ஒரு கையை வெட்டி விட அது கதறுது. ஃபைனலா பார்த்தா செல்ஃபீடும் வந்திருக்க. நீங்க 3 பேர் வந்துட்டீங்களா, சூப்பரே. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சேர்ந்து அவங்களோட பவத்தை வெளிப்படுத்தி ஒரே ஒரு லாஸ்ட் அட்டாக் பயன்படுத்தி அதோட தலையை அப்படியே சேதறி போகுது. மொத்தமா அதோட அதுவும் அந்த இடத்துல அழிஞ்சிட்டேன். எல்லாம் முடிச்சு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா நினைக்கிங்க ஒன்னும் இல்ல என்னோட லிமிட்டை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். திரும்பியும் ஒச்சிமரா நமக்கு விக்டோரி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா உண்மையில இதுதான் எண்டா
ஏன்னா எனக்கு புரியல, ஒரு கண்டி வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டிசாஸ்டரால் ஒரு அழிய போகுதுன்ற ஒரு தகவல் எப்பவுமே வரும். அந்த டிசாஸ்டர் மட்டும் இப்படியா இருக்கும், அது அந்த பேரழிவுன்றது இப்படி இருக்கும்னா நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலுமே எதுக்காக வைப்ரன்ஸ் எல்லாம் பீப்புள்ஸை இந்த இடத்துல இருந்து கூட்டு போதுங்க சாப்பிடாம, எதுக்காக அதுங்க பண்ணுதுங்க? எறும்புங்க எப்படி தன்னுடைய ராணிக்காக சாப்பாடு எடுத்துன்னு போய் சேகரிச்சு வைக்குமோ, கூடவே மழை காலத்துக்கு தேவையான சாப்பாடுகளை சேர்த்து வச்சு வைக்குமோ, அது போல எங்க இருக்கிற வைப்ரன்ஸும் அதே மாதிரி தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூட்ரிஷனை தரக்கூடிய பாடிஸ் இருக்கிறதுனால இதுங்க எடுத்துன்னு போயிட்டு யாருக்காகவும் சேக்ரிஃபைஸ் பண்ணுதுங்க. எங்க தான் போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்து நிலம் நடக்குமோ என்னப்பா நிலம் நடக்குமா சொல்லிட்டு இவங்களாம் ஷாக்காக பார்த்தா அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு மலையே அப்படியே அசைஞ்சு மிகப்பெரிய வைப்ரேஷன் வருது. அதுதான் உண்மையிலே பாஸ். இதுக்கு முன்னாடி வந்ததோட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஹீரோவும் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. அப்பனா இதனால இந்த வைப்ரன்ஸ் எல்லாமே உமன் பாடிஸ் எல்லாமே இந்த இடத்துல கூட்டு போயிட்டு இதுக்காக தான் கொடுத்து நினைச்சீங்களா? அப்ப இதனால இது சாப்பிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கணும். அப்ப நான் அவங்க மென்ஷன் பண்ண பேர் அடிவனா இதுதான் நான் சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. அது உன்னோட பக்கம் இவங்களோட நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இவங்களும் பார்த்துட்டு எங்களால முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு டவுட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு போராடினதுக்கு போதும், இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டீமனுக்கு எங்க தலைமை வரான். கடைசியா இந்த ஃபைட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இப்ப நான் மட்டும்தான். இந்த டிசாஸ்டரை நானே தனியாக சமாளிக்கிறேன். என்ன பார்த்து அட்டாக் பண்ண சொன்ன அடுத்த நிமிஷமே அதுவும் அட்டாக் பண்ண தலைமை ஒரே ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணுவான். அதனால அப்படியே எல்லாத்தையும் வச்சு பேரியரால தடுத்துறேன். ஹீரோ உன பக்கம் பார்த்து ஷாக் ஆகுறான். அவர் தடுத்துட்டாரு, எல்லாமே ஈஸியா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்னமும் சில ஸ்பெல்ல அவரும் பயன்படுத்துறாரு. டீமன் கிரேட் ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் அது பயன்படுத்தின அடுத்த நிமிஷமே மேல ஒரு அட்டாக்கும் வந்து பெருசா அது மேல விழ, ஆனா அது ஈஸியா தடுத்துருது. என்ன இதே தடுத்துட்டியா? அப்ப பார்த்தா அதை நான் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு அட்டாக்க பயன்படுத்த அது இதை விட பெருசா ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதோட அது காலி ஆயிடுது. அந்த இடத்துல எல்லாமே அமைதியார அந்த வைப்ரன் எல்லாமே பறந்து போயிடுதுங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜெயிண்ட் வைப்ரனும் அப்படியே கீழே மறைஞ்சு போயிடுது மண்ணோட மண்ணா. அந்த வைப்ரன்ஸ் எல்லாமே இப்போ நார்மலாவும் மாறிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய மேஜிஸ்டோடைய பவரா? மேஜிஸ்ட்ரியும் உச்சமரா சொல்லுங்க பாஸ். பேட்டில் இப்போ முடிவா எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன்னோட கமாண்டர் மூலியமா ஜனங்களுக்கு சொல்லிடு. நல்லா புரிஞ்சது சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் நம்ம இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம். எல்லாரும் இதை கேட்டுட்டு உற்சாகமாவே உச்சமரா நீ இந்த டம்மி மன் சார்பா ஒரு அசிஸ்டண்டா எனக்கு இருக்கியா? நீ நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கடா. உன்னோட திறமை எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த மாதிரியான வார்த்தை உன்னை பார்த்து கேட்கறேன். ஏய் அதெல்லாம் முடியாது, அவன் பிக் பால் ஒருத்த அவ்வளவுதான். உச்சமரா ஒத்த முடியாது சொல்ல வேண்டாம். எதுக்கு குறுக்குற அவளை பார்த்துட்டு இருக்கேன், சைட் அடிக்கிறா சாவடான்னு சொல்லிட்டு அவ போட்டு அடிச்சிருக்கேன். என்ன பக்கம் டீமன்ல இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க ரொம்ப பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சதுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. முடிஞ்சதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.